ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 3ஆம் அத்தியாயம். பிரம்மதேவரின் பரிகாரம். தலை துண்டிக்கப்பட்ட போது பிரம்மதேவர் கோபத்தின் இருளில் மூழ்கினார். அவர் நெற்றியில் தோன்றிய வியர்வையை துடைத்து தரையில் அடித்தார். அந்த வியர்வை துளியிலிருந்து காதணிகள், வில் மற்றும் ஒரு பெரிய அம்பரா தூணியுடன் ஒரு வீரன் பிறந்தான். 1000 கவசங்களை கொண்ட வீரன் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ருத்ரனை சுட்டிக்காட்டி, விராஞ்சி, பிரம்மதேவர் இந்த துஷ்டன் மீண்டும் பிறக்காமல் இருக்க கொல்லப்பட வேண்டும் என்று உறுதியாக கூறினார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் மிகுந்த கோபமடைந்தார். வில்லை உயர்த்தி கையில் அம்பை வைத்து கொண்டு மகேசரை துரத்தினார். தெய்வீக அம்புகளையும் வில்லையும் கையில் ஏந்திய பயங்கரமான உயிரினம் தனது கம்பீரத்தை காட்டும் வேகமான நடைகளுடன் நடப்பதை கண்ட பவன் ஆச்சரியமடைந்தார். ஆனால் முன்னேறினார். ஈசன் இவ்வாறு எண்ணினார்: இந்த மிகவும் சக்தி வாய்ந்த நபரை என்னால் கொல்லக்கூடாது. அவர் விஷ்ணுவின் நண்பராக மாறுவார். எனவே தவத்தில் ஈடுபட்டுள்ள அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நட்பிற்காக எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இவ்வாறு எண்ணி ஈசனார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார். பிராமணரே, வியாசமா முனிவரே, அந்த மனிதனை ஹூன் என்ற சத்தத்துடன் விழச் செய்து மயக்கமடைய செய்த பிறகு அவர் சென்றார். உலகங்களின் வாழ்வாதாரம் தொடர்பான விளையாட்டு நடவடிக்கையில் மகிமை மிக்க சக்தி வாய்ந்த நாராயணர் இருந்த இடத்திற்கு அவர் மகிழ்ச்சியுடன் சென்றார். பிரபஞ்சத்தின் ஆன்மா, பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் உயிரினங்களுக்கு தெரியாமல் அங்கு சென்றார். விருபாக்ஷன் மதுசூதனன் ஒற்றை கால் பெருவிரலில் தரையில் நின்று கடுமையான தவம் செய்வதை கண்டார். அவர் கிளர்ச்சி அடையவில்லை. யுகத்தின் இறுதியில் ஆயிரக்கணக்கான சூரியன்களின் பிரகாசத்தால் அவர் அற்புதமாக சூழப்பட்டிருந்தார். அனைத்து அடிப்படை நன்மைகளையும் கொண்ட சிறந்த புராண புருஷரான நாராயணரை அவர் கண்டார். எரியும் நெருப்பை போல எரியும் மண்டை ஓட்டை அவருக்கு முன் காட்டி, சிவபெருமான் எனக்கு தானம் கொடுங்கள் என்றார். கையில் மண்டை ஓட்டுடன் ருத்ரனை கண்டதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எண்ணினார்: இப்போது வேறு எந்த பிச்சைக்காரன் தானம் செய்ய தகுதியானவனாக இருக்க முடியும்? அவர் பொருத்தமானவர். இவ்வாறு சிந்தித்த பின்னர் அவர் தனது வலது கரத்தை நீட்டினார். சந்திர முகடு கொண்ட இறைவன் தனது உள்நோக்கத்தை உணர்ந்து அதை தனது திரிசூலத்தால் துளைத்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கரத்திலிருந்து இரத்த ஓட்டம் ஓடியது. உருகிய தங்கம் போன்ற ஒரு நீரோடை நெருப்பு சுடர் போன்ற மாசு இல்லாமல் மண்டை ஓட்டில் விழுந்து சம்புமூர்த்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது வேகமாக பாயும் நேரான சிப்ரா வானத்தில் சூரியனின் கதிர் போல 50 யோஜனைகள் நீளமும் 10 யோஜனங்கள் அகலமும் கொண்டது. அது 1000 தெய்வீக ஆண்டுகளாக பகவான் ஸ்ரீஹரியின் கரத்திலிருந்து பாய்ந்தது. அந்த காலம் முழுவதும் ஈஷா கவனத்துடன் நாராயணர் ஒரு தகுதியான நபருக்கு ஒரு சிறந்த பாத்திரத்தில் பரிசளித்த தானத்தை பெற்றார். அதன் பிறகு நாராயணர் ஹரனிடம் இந்த வார்த்தைகளை கூறினார்: உங்கள் பாத்திரம் நிரம்பியுள்ளது. பின்னர் ஹர பரமேஸ்வரர் நீர் நிறைந்த மேகங்களின் சத்தம் போலவும் எதிரொலிக்கும் பகவான் ஸ்ரீஹரியின் வார்த்தைகளை ஒத்திருப்பதை கேட்ட பின்னர் தனது 3 விழிகளாலும் மண்டை ஓட்டை கண்டார். சந்திரன், சூரியன் மற்றும் விழிகளுக்கு நெருப்பு ஆகியவற்றை கொண்ட இறைவன், சந்திரனின் முகடு போன்ற நகையுடன் பிரகாசிக்கும் இறைவன் தனது விரலால் மண்டை ஓட்டை மூடி ஜனார்த்தனரிடம் கூறினார்: மண்டை ஓடு நிரம்பி வழிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீஹரி இரத்த ஓட்டத்தை நிறுத்தினார். பகவான் ஸ்ரீஹரியின் அருகில் ஈசனார் 1000 தெய்வீக ஆண்டுகள் தனது விரலால் இரத்தத்தை கடைந்தார். அடிக்கடி அதில் பார்வையை செலுத்தினார். தேய்த்து கலக்கப்பட்ட போது இரத்தம் ஒரு கருவாகவும் படிப்படியாக ஒரு குமிழியாகவும் மாறியது. அதன் பிறகு மண்டை ஓட்டில் இருந்து ஒரு உயிரினம் எழுந்தது. அதை ஒளிரச் செய்தது. அவருக்கு ஒரு கிரீடம், ஒரு வில், சிவப்பு விழிகள், 1000 கரங்கள் மற்றும் கழுத்தில் ஒரு அம்பரா தூணி இருந்தது. அவர் தொடர்ந்து வில்லை முறுக்கினார். அவரது தோள்கள் ஒரு காளையின் தோள்கள் போல இருந்தன. அவரது விரல்களுக்கு ஒரு விரல் போன்ற பாதுகாப்பு இருந்தது. அந்த உயிரினம் ஒரு அர்ஜுன மரத்தை போல இருந்தது. அவரை கண்டதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ருத்ரரிடம் இந்த வார்த்தைகளை கேட்டார்:
பகவானே, கபாலத்தில் மண்டை ஓட்டில் தோன்றிய இந்த நரன் மனிதன் யார்? பகவான் ஸ்ரீஹரியின் வார்த்தைகளை கேட்ட ஈசனார் அவரிடம், ஹரியே, கேளுங்கள். இங்குள்ள ஜீவனின் பெயர் நரன். மிகப்பெரிய அற்புத ஆயுதங்களில் தேர்ச்சி பெற்றவர்களில் அவர் சிறந்தவர். தாங்கள் ஏற்கனவே நரன் என்று கூறியதால் அவர் நிச்சயமாக நரன் என்று அறியப்படுவார். போரில் தங்கள் வீரத்திற்காகவும் தேவர்களின் வேலையை செய்ததற்காகவும் உலகங்களை பாதுகாத்ததற்காகவும் இந்த யுகத்தில் நரனும் நாராயணனும் நன்கு அறியப்படுவார்கள். இந்த நரனே நாராயணனின் நண்பனாக இருப்பான். இப்போது தனிமைப்படுத்தப்பட்ட உங்களுக்கு அவன் நண்பனாக இருப்பான். அவன் தங்களுக்கு உதவுவான். போர். அவர் ஒரு சிறந்த முனிவர். அவரது புத்திசாலித்தனம், தவம் மற்றும் விஞ்ஞானம் சரியான அறிவு தொடர்பான சோதனைகளின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். பிரம்மதேவரின் இந்த 5வது தலை தெய்வீக இயல்பின் மிகுதியான பிரகாசத்தை கொண்டிருந்தது. பிரம்மதேவரின் பிரகாசத்தாலும் உங்கள் கரத்திலிருந்தும் வரும் இரத்தத்தாலும் அவரை நான் ஊடுருவி பார்ப்பதாலும் அவர் பிரகாசிக்கிறார். இந்த 3 அம்சங்களாலும் அக்னி பிரவேசம் கூட்டாக அவரை உருவாக்கியுள்ளது. எனவே அவர் தனது எதிரிகளுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்துவார். சாதாரணமாக கொல்ல முடியாதவர்களுக்கும் உங்களாலோ அல்லது சக்கரனாலோ வெல்ல முடியாத மற்றவர்களுக்கும் அனைத்து ராட்சசர்களுக்கும் அவர் ஒரு பயங்கரமான எதிரியாக மாறுவார். சம்புமூர்த்தி இவ்வாறு கூறிய போது பகவான் ஸ்ரீஹரி அவரது புத்திசாலித்தனத்தை கண்டு ஆச்சரியம் கொண்டார். பின்னர் அவர் ஹரனையும் கேசவனையும் புகழ்ந்தார். தமக்கு வணக்கம். ஹரரே, ஹரியே, தமக்கு வணக்கம். சங்கரரே, விஷ்ணுமூர்த்தியே, தமக்கு வணக்கம். 3000 கரங்கள் கொண்ட உமக்கு வணக்கம். வாழ்கரங்கள் கொண்ட உமக்கு வணக்கம். மேதியனுக்கு யாகம் செய்ய வேண்டிய தூயவனுக்கு வணக்கம். வணக்கம். ரிஷிகேஷரே, தமக்கு வணக்கம். பேச்சின் இறைவனுக்கு வணக்கம். ஸ்ரீதரனுக்கு வணக்கம். வணக்கம். இவ்வாறு பக்தியுடன் புகழ்ந்து பாடிய போதும் பகவான் பயபக்தியுடன் தனது உள்ளங்கைகளை இணைத்த நரனை உயர்த்தினார். வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த 2 கரங்களையும் பிடித்து கபாலத்திலிருந்து அவரை உயர்த்தி மீண்டும் கூறலானார். பிரம்மதேவரின் வியர்வையால் பிறந்து என் ஹூங்காரத்தால் மயக்கம் அடைந்து மாயையின் உறக்கத்தில் விழுந்த பயங்கரமான ருத்ர புருஷனை விரைவாக எழுப்பு. இதை கூறிய பிறகு ஹரன் மறைந்து விட்டார். நாராயணரின் நேரடி பார்வையில் அவர் விரைவாக இடது பாதத்தால் அவரை உதைத்து எழுப்பினார். நரர் கோபமாக எழுந்தார். வியர்வையால் பிறந்தவர்களுக்கும் இரத்தத்தால் பிறந்தவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடந்தது. அதிர் உறும் வில்லின் சத்தங்களால் முழு பூமியும் எதிரொலித்தது. வியர்வையால் பிறந்தவருக்கு ஒரே கவசம் இருந்தது. இரத்தத்தால் பிறந்தவருக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள தனது கரங்கள் மட்டுமே இருந்தன. இவ்வாறு சமநிலையில் அவர்களுக்கு இடையே ஒரு தெய்வீக போர் பூமியில் வெடித்தது. முனிவரே, சிறந்த பிராமணரே, வியர்வையால் பிறந்தவர்களுக்கும் இரத்தத்தால் பிறந்தவர்களுக்கும் இடையே சண்டையிட்ட போது 997 ஆண்டுகள் கடந்துவிட்டன. வியர்வையால் பிறந்தவருக்கு ஒரே கவசம் இருப்பதை கண்டதும் 2 கரங்களால் பிறந்தவருக்கு பிரம்மதேவரின் மற்றொரு நரனை அன்பின் வேகத்தில் துளைத்தார். அதன் பிறகு பகவான் மதுசூதனன் கலங்கி போனார். அவர் பிரம்மதேவரிடம் பேசினார். பிரம்மதேவரே, என் நரர் உயர்ந்து விட்டார். தம்முடையது வீழ்ந்து விட்டது. அதை கேட்டதும் கலக்கமடைந்த பிரம்மதேவர் மதுசூதனரிடம் கூறினார், பகவான் ஸ்ரீஹரியே, என்னுடையது, அதாவது நரர் குறைப்பட்டாலும் அவர் இன்னொரு பிறவியில் சரி செய்வார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பகவான் ஸ்ரீஹரி இது இப்படித்தான் இருக்கும் என்றார். அவர்களை சண்டையிட வைத்த பிறகு அவர்களை அடக்கி அவர்களிடம் கூறினார், என் நரர் இன்னொரு பிறவியில் கலியுகத்தில் பிறந்து ஒரு பெரிய போர் நடந்தால் நான் அவரை அதில் ஈடுபடுத்துவேன். பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகேஸ்வரனையும் சுரேஸ்வரனையும் அழைத்தார். அவர் அவர்களிடம் கூறினார், இந்த 2 ருத்ரர்களும் உங்கள் திறனுக்கு ஏற்ப பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வியர்வையில் பிறந்தவரும் இரத்தத்தில் பிறந்தவரும் இந்த இருவரும் நம்முடைய சொந்த பாகங்கள். துவாபரத்தின் முடிவில் அவர்கள் நம்முடைய சொந்த பாகங்களாக இருப்பதால் பூமியில் உங்களால் கடமைகளை ஒதுக்கப்பட வேண்டும். பின்னர் சுரேஷர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பின்வரும் துயர வார்த்தைகளை கூறினார். இந்த மன்வந்திரத்தில் திரேதாயுகத்தில் சுக்ரீவனுக்காக வாலி என்று சக்தி வாய்ந்த போர் வீரன் கீழே விழச் செய்யப்பட்டான். சூரியனின் மகனின் நலனை விரும்பிய உனது சொந்த மகா வடிவத்தால் அவதாரத்தால் அவன் கீழே விழச் செய்யப்பட்டான். அந்த
துக்கத்தால் நான் கலக்கமடைந்தேன். நான் உன் நரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாரனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத தேவர்களின் தலைவனிடம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், மகவன், பகவானே, ஆண்டவரே, உலகச் சுமையை குறைக்கும் நோக்கத்திற்காக நான் மரண உலகில் அவதாரம் எடுப்பேன். அதன் பிறகு சக்கரர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளில் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் நரனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பகவான் ஸ்ரீஹரி, உன் வார்த்தைகள் உண்மையாக இருக்கட்டும் என்றார். ரவி மற்றும் இந்திரனிடம் இதை கூறி அவர்களை அனுப்பி வைத்த பிறகு புண்டரீகாக்ஷன் தாமரை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு சென்று பிரம்மதேவரிடம் உரையாடினார். பிரம்மதேவரே, ஈசனை கொல்ல விரும்பியதன் மூலம் நீங்கள் ஒரு இழிவான செயலை செய்தீர்கள். தேவர்களின் தலைவர்களின் தலைவனுக்கு தொடர்புடைய நபரை நீங்கள் கோபத்தில் பேசியதால் நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டீர்கள். இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய பிரம்மதேவரே ஒரு பெரிய பரிகார சடங்கு செய்யுங்கள். 3 நெருப்புகளை எடுத்து அக்னிஹோத்திரத்தை செய்யுங்கள். 1 கார்கபத்திய நெருப்பாகவும், 2வது ஆவணீயமாகவும், 3வது தட்சிணாக்னியாகவும் இருக்கட்டும். அவற்றை 3 குண்டங்களுக்கு புனித குழிகள் அவற்றிற்கு ஒப்படைத்து விடுங்கள். வட்ட வடிவ குண்டத்தில் உங்களை நீங்களே சாந்தி செய்து கொள்ளுங்கள். வில் வடிவ குண்டத்தில் என்னை சாந்தப்படுத்துங்கள். சதுரமான ஒன்றில் ருக்கேஜிஸ் மற்றும் சாமன் என்ற பெயர்களால் பகவான் ஹரனை சாந்தப்படுத்துங்கள். நெருப்பில் ஹோமம் செய்த பின்னர் நீங்கள் உடனடியாக பகவான் ஹரனை மட்டுமே வணங்க வேண்டும். 1000 தெய்வீக ஆண்டுகள் நெருப்பில் இந்த ஹோமத்தை செய்வதன் மூலம் நீங்கள் சித்தி நிறைவு அடைவீர்கள். பரிகாரம் மூலம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு நீங்கள் மகேஸ்வரனை நாடுகிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் பாவங்களிலிருந்து விடுபடும் போது உங்கள் துக்கங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். இவ்வாறு கூறிவிட்டு உக்கிரமான பிரகாசம் கொண்ட உன்னத ஆன்மா கொண்ட பகவான் ஸ்ரீஹரி தனது சொந்த இடத்திற்கு சென்றார். பிரம்மதேவரும் தனது மனதை எழுத்தாணியை நோக்கி செலுத்தினார். அச்சுதா குறிப்பிட்டபடி அனைத்தையும் செய்தார். 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.